வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் 100 பாயிண்ட்ல ஓப்பன் ஆச்சு. கீழ 30 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. திரும்பி 115 பாயிண்ட் வரைக்கும் மேல போச்சு. இப்ப நான் பேசறச்ச 110 பாயிண்ட் அப்ல இருக்கு. மேலேயும் கீழயும் போயிட்டுருக்கு. ஓவராலா நெகட்டிவ் தான் இமேஜ். பேங்க் நிஃப்டி வச்சு ஏத்தியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் அப்பு. கோல்டு நேத்து இருந்த லெவல்லயே இருக்கு. 8510. இப்போ கோல்ட்ல ஆரம்பிப்போம். இயர் டு டேட் வந்து 20% கெயின். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தேன். கோல்டு ஏன் ஏறி இருக்குன்னு கேட்டால், இந்த வருஷம் மட்டும்தான் ஏறி இருக்கு, இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் இறங்கி இருக்குன்னு. எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது. 4 வருஷம் முடிய போகுது. எக்ஸாக்டாக டபுள் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 25%. அதனால் யாராவது உங்களுக்கு கோல்டு விலை இறங்கி ஏறிட்டு அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. 4 வருஷத்தில் எந்த இயரும் நெகட்டிவ் கிடையாது. இயர் டு இயர் பாசிட்டிவ். அவங்க வேறு ஏதாவது சரக்கு தள்ளணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசுவாங்க. பட் போன 4 வருஷம் கோல்டு பாசிட்டிவ், இந்த வருஷமும் பாசிட்டிவ். இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறான், 3300 வரைக்கும் கோல்டு போகும். எக்ஸ்ட்ரீம் சினாரியோ சொல்கிறாங்க. ட்ரம்ப் பகவதர் மனசு வச்சா டெய்ல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. $4200 தாண்டுங்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறான்னா 3300 to 3400 ரேஞ்சுக்கு போகும்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹாப்பி நியூஸு. நம்ம ஜாலியாக இருந்துகிட்ருப்போம். இன்னும் வாங்கிட்டே இருப்போம். அப்பப்போ வாங்குங்க. பெருசாக அமௌண்ட் வாங்க முடியலன்னா கோல்டு பீஸில் வாங்குங்க. யூஎஸ் ஆட்டோ சேல்ஸு பயங்கரமாக சர்ஜ் ஆகிடுச்சு. ஏன்னா டேரிஃப் வரப்போகுதுங்கிறதுனால எல்லாரும் விலையை ஏற்றிடுவாங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் ஓடி போய் கார் வாங்கியிருக்காங்க. ஹியூண்டாய் 10%, கியா 11%, ஃபோர்டு லோக்கல்னால வெறும் 5%. டொயோட்டா தான் மெயின் பிளேயர். வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரில. டொயோட்டா டேட்டா வந்தால் தான் நம்மளால் கிளியராக தெரியும். இதில் என்னென்னா மோர் தென் 50% ஆஃப் அமெரிக்காஸ் கார் மார்க்கெட்டு இம்போர்ட்டட் கார்ஸு. மீதி இருக்கிற 50%லேயும் நிறைய பார்ட்ஸ் இம்போர்ட்டடு. அதனால் எல்லா கார் விலையும் ஏறப்போகுது. இப்போ EU என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட சேர்ந்துட்டு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் யூஎஸ்க்கு என்ன கன்செஷன் கொடுக்குறீங்களோ, அங்கே என்ன சரணாகதி ஆகிருக்கீங்களோ அதே சரணாகதி டேர்ம்ஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு. இந்த சமயத்தில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சரணாகதி எனக்கு வேண்டாம். இன்னும் என்னெல்லாமோ ஒரு பட்டாஸ் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறார். பிஎல் வர்த்தத்தை நிறுத்துகிறார். ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவை பற்றி பேசக்கூடாது. அது இன்ஃபார்ம் டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சப்சிடி. அதுக்கப்புறமா மேக் இன் இண்டியான்னு பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. இதில் பெரிய எஃபெக்ட் எனக்கு என்ன பார்க்கணும்னா, நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் டாட்டாஸ் வந்து ஐஃபோனுக்கு பெருசாக கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேரிஃப் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாம் அஃபெக்ட் ஆகுமா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெட்னஸ்டே அன்றைக்கி தான் இந்த நியூஸ் தெரியும். 2 விதத்தில் போகலாம். மார்க்கெட் ஒரே பயந்து கிடக்கு. அதனால் ஒன்றும் டேரிஃப் இல்லைன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஷார்ப் ரேலி இருக்கலாம். இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா பொத்துன்னு மார்க்கெட் விழலாம். பட் இந்த இம்பேக்ட் ஷார்ட் டேர்ம். ஓவரால் எக்கானமிக் ப்ராப்ளம் வரும். மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும். இன்றைக்கி ட்ரம்ப் பாகவதர் நியூஸ் இவ்வளோதான். பிவைடி வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் பிளான்ட்டை தான் போட போகிறது இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு. மெயின் திங் என்னென்னா அவங்களுக்கு வந்து இது கிடைக்காது, விசா கிடைக்காது. அதனால் சைனீஸுக்கு விசா தரமாட்டாங்க. அதனால் பிவைடி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாங்கிறதே ஒன்றும் தெரியல. ஆனால் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்னு. பிவைடி வந்து ஹை லெவல் டொனேஷன் இந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கின கம்பெனி ஒன்று இருக்குது, மேகா இன்ஜினியர்ஸ். அவங்களோட டைஅப்புனாங்க. இந்த டைஅப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு. இதுதான் பிவைடி நியூஸ். ஜொமாட்டோ ₹1 கம்பெனின்னு உங்கள்கிட்ட நல்ல நாள் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லை நீங்கள் 600 பேரை இவங்க ஜொமாட்டோ பலி கொடுத்துட்டாங்க. ஒரு இயரில் கூட ஆலை, இல்லைன்னா ஜஸ்ட்டு 1 இயர் ஆகுது. இவங்க வந்து ஜொமாட்டோ அசோசியேட் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராமில் இருந்தாங்க. இந்த லே ஆஃப் எல்லாம் வந்து குருகிராம்லேயும் ஹைதராபாத்லேயும் இருந்தது. 2 மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு லீவ் வித் அ ஸ்மைல் அப்படின்னு சொல்லி இப்படி டாட்டா காமிச்சிட்டாங்க. இது ப்ரைமர்லி எதனாலனா, இது ஆர்டர்ஸ் ரொம்ப வரமாட்டேங்குது. இப்போ வந்து அவங்க வந்து இதுக்கு பிவெட் ஆகிட்டுருக்காங்க, 10 மினிட் டெலிவரிக்கு. ஜொமேட்டோ ரொம்ப நாள் தாங்காது. அடுத்த பெரிய ப்ராப்ளம் அங்கே தான் வரும். பைஜூ காட்டிய பாதையில் இது போகுங்கிறது உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். மெதுவாக போகுமா இருக்கும். பைஜூ மார்க்கெட் லீடர், ஃபாலோட் பை பேடிஎம், ஃபாலோட் பை ஸ்விக்கி, அதுக்கப்புறம் கடைசியில் இது. ஸ்விக்கியும் பெரிய ப்ராப்ளம்னு இருக்குது.
158 கோடி ரூபா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துருக்கு. நாங்கள் கோர்ட்டுக்கு செல்வோம் அப்படின்னு ஸ்விக்கி சொல்லியிருக்கிறோம். இங்கே என்ன ஜொமேட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுக்கு எம்ப்ளாயிலாம் வச்சுன்னு கஷ்டப்படணும், ஏஐ வந்துருச்சுங்க, இவங்க பண்ணுற வேலையை ஏஐ இன்னும் சீப்பாக பெட்டராக பண்ணிடும்ட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஃபார் ஜொமேட்டோ. ஓலா எலக்ட்ரிக் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதிலலாம் செலவு பண்ண போகிறது இல்லைங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்லாம் நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி 200 பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. மார்ச்சில் எவ்வளோ விற்றான்னு அவங்க சொல்லலை. ஆனால் பிப்ரவரியில் 6000 இருந்து ஒரு 16,000 மேலே வண்டி வந்து நாங்கள் விற்றுட்டோம், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னாங்க. டோட்டலாக 2 மாதத்தையும் சேர்த்து 32,000 வண்டி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. வாகம் ரெஜிஸ்ட்ரேஷன் படி 30,000 வண்டியில் 23,450 வண்டி தான் இந்த மாதம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் 32 தாண்டலை. அதனால் வாகன் டேட்டா வந்து எங்கள் டேட்டா இல்லை, எங்கள்கிட்ட 16,000 பேக்லாக் இருக்குன்னாங்க. அந்த பேக்லாக் முடிஞ்சிருந்தா கூட மார்ச்சில் சேல்ஸ் இல்லை. ஸோ அதனால் 50,000 வெஹிக்கிள்ஸ் அ மந்த்து தான் ப்ராஃபிட்டபிலிட்டி டார்கெட்னா எங்கேயுமே பக்கத்தில் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் பஜாஜ் ஆட்டோ 34,863 வண்டியை விற்று கஸ்டமர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் 30,454 விற்று கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏத்தர் கூட நல்லா பண்ணி இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் கிளியராக புரியுது. ஏத்தர் ஹீரோ மோட்டர்ஸோட டைப் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 3 பேர் தான் பெரிய பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு நான் சொன்னது உண்மையாயிட்டே வருது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து எல்என்டியோட சப்சிடரி, மார்க்கெட்டில் லிஸ்டட் நல்ல கம்பெனி, 2 months காஸ்ட்லி. அவங்களுக்கு 50 மில்லியன் யூரோ டீலு ஒரு யூரோப்பியன் ஆட்டோ மேக்கரோட கிடச்சிருக்கு. அவங்க வந்து இவி டெக்னாலஜியில் அடுத்த ஜெனரேஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பட் வெரி கிளியர்லி இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. எவ்வளோ தூரம் சொன்னாலும் இன்னும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு இந்தியா டியூட்டியை கட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அமெரிக்கா இன்னும் எங்களுக்கு குறைக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட H1B கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறாங்க. இது ரொம்ப தூரம் போகாது. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கதேன்சா கேபிட்டல்கிட்டேருந்து 60 lakh ஷேர்ஸ் ஆஃப் ஜொமேட்டோ வாங்கியிருக்காங்க. இந்த கதேசா மாஸ்டர் வந்து சேம் சைஸுக்கு விற்றுருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் டைரக்ட்லி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, யாருக்காவது ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு டேட்டா கிளியராக இல்லை. டாடா கன்சூமர் ஷேர்ஸ் இன்றைக்கி 8% ஏறி இருக்குது. ஏன்னா கோல்ட்மேன் சாக்ஸு இனிமேல் எம்ஜிஆர் பாடின மாதிரி அவங்களுக்கு முழுமையான எதிர்காலம் இருக்குதுன்னு ஒரு வைர ஊசி டபுள் வைர ஊசி ஆயிடுச்சு. நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஒரு காலத்தில் நம்ம கன்சிடர் பண்ணினோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 17% ஏறி இருக்குது. மெயினாக 2 வீலரும் 3 வீலரும் ஏறி இருக்குது. 4 வீலர் பெருசாக ஏறலை. இதில் 4 வீலரில் JSWMG தான் பிக்கஸ்ட் கெய்னர். 2 வீலரில் பஜாஜ் நம்பர் 1 பொசிஷனுக்கு நான் சொன்ன மாதிரி போயிடுச்சு. என்னதான் காரணம் சொன்னாலும் சஸ்டெயின்டாக அவங்களால விற்க முடியலங்கிறது தான் உண்மை. இன்னும் 2 வருஷத்தில் 2030 நாங்கள் 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் விற்போம்னு கிளியராக சொல்கிறாங்க. இந்த ரேட்டில் போனாங்கன்னா பஜாஜ் வந்து கூடிய சீக்கிரம் அந்த 1 மில்லியனுக்கு போயிடுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள செய்தி. இதில் 30 PEயோட கீழே டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா, எக்ஸைடு, பஜாஜ், அசோக் லேலண்ட், அமர் ராஜா இருக்குது. இதில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இல்லைன்னா அது டூ காஸ்ட்லி. ஹியூண்டை 23 PE, இதுவும் வந்து காஸ்ட்லி. இப்போது இதில் வந்து எக்ஸைடு 39, அமர் ராஜா 20 இறங்கினா அமர் ராஜா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா GLP-1 ட்ரக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரக்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயர் காசு கொடுக்கட்டும், எம்ப்ளாயியோட ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அவங்களோட கிளைம். இப்போது எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் டென்ஷன் வருது. வருங்காலத்தில் என் சைஸில் இருந்தீங்கன்னா கம்பெனியில் ஆள் சேர்க்க மாட்டாங்களோங்கிற பயம் வந்துருச்சு அமெரிக்காவில். இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் QIP மூலமாக கவர்மெண்ட்டோட ஷேர்ஸை LIC தலையிலையும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் தலையிட்டிருக்காங்க. இது யாருன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று. இது எல்லாமே விழும்.
ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருந்த பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸ் இன்னும் மோசமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த சேனலோட சப்சிஸ்டர்ஸை தெலுங்குல மணி மாட்டலு, கன்னடாவில் மணி மாத்து, மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம், ஹிந்தியில் பைசா போல்தாயின்னு இருக்குது. இந்த சேனல்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த வீடியோ அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.